ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இந்திய விமான நிலைய ஆணையத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது இந்திய விமான நிலைய ஆணையம் ஏஏஐ அப்படின்னு சொல்கிற விமான நிலைய ஆணையத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பிரிவில் வந்து ஹெச்ஆர் வந்து 66, தீயணைப்பு சர்வீஸ் வந்து 13, அலுவலக மொழி 4 என மொத்தம் 83 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்ஏ இங்கிலீஷு அல்லது ஹிந்தி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 18லேருந்து 27 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆன் டேட் வந்து 18/3/2025 படி 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை அப்படின்னும் போது ஆன்லைன் தேர்வு, உடல் தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை, அதாவது ஃபீஸ் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/3/2025. மேலும் விவரங்களுக்கு AAI.ARO அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் வந்து 13, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து 66, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிலே கேட்டகரிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங், பிடெக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபயர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாட் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்ஆருக்கு வந்து கிராஜுவேட் அண்டு எம்பிஏ ஆர் ஈக்குவலன் 2 years டியூரேஷன் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஹெச்ஆர்எம், ஹெச்ஆர்டி, பிஎம்என், ஐஆர், லேபர் வெல்ஃபேர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னும் போது போஸ்ட் கிராஜுவேட் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 2 years வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 27 வயசு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 17/2/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு, க்ளோசிங் டேட் வந்து 18/3/2025 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேஸ்கல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40,000 அப்படின்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷனை 18/3/2025க்குள்ளே சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.